ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோடய டெய்லி லைஃப். என்னோடய உலகமே என்னோடய பையன்தான். இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. யூடியூப் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப நாள் யோசித்து இன்றைக்கி நான் முடிவு பண்ணி வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். எல்லோரும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சப்போர்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ என்னோடய லைஃப்பில் என்னென்ன நடக்குது, நான் என்னோடய குழந்தையும் வச்சுட்டு என்னோடய ஒர்க்கை எப்படி நான் கொண்டு போகிறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஒன்றுமே இல்லைங்க, ஒரு சாதாரண ஒரு பொண்ணு, அதுவும் மதுரை பொண்ணு, எப்படி ஒரு லைஃப்பில் எவ்வளவோ கஷ்டம் இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி இப்போது பெண்கள் முன்னேறி போயிட்டே இருக்கோம், யாரோட தயவும் இல்லாமல். நான் எதிர்பார்த்து ரொம்ப ஓஞ்சு போயிட்டேன். இதுக்கப்புறம் நான் எதிர்பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. சரி, ஓகே, இனிமேல் நாமளே ஒரு போனாக எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணி தான் இந்த சேனல் யூடியூபே ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ஓகே, வியூஸுன்றது செகண்டு தான். எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது. இதுக்கு முன்னாடி அது தோணுனதும் கிடையாது. ஆனால் இப்போது நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதனால தான் இந்த இதுக்கு நான் வந்திருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்லாம் பண்ணுங்கள், அதிலலாம் நான் பார்க்குறேன். உங்களோட பாண்டிங்கும் என்னோடதும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் நல்லா வீடியோ போடுவேன் அப்படின்றதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். போர்லாம் அடிக்காது. நான் டெய்லி என்னோடய லைஃப்பில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். நிறையா பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, நம்மளால் முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. பெண்கள் வேலைக்கு போகிற பெண்கள் ரொம்ப கடமைக்குன்னு வேலையெல்லாம் பார்த்துட்டு, வீட்டு வேலையை பார்த்துட்டு வேலைக்கு போயிட்டு இப்படி தான் நான் இருந்தேன். போர் அடிக்குதுடா, என்னடா லைஃப் இது அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு வந்துருச்சு. ஆனால் என் பையன் வந்ததுக்கப்புறம் இவன் தான் எனக்கு எல்லாம். இதை விட என்ன குழந்தை பெக்கும்போது அதெல்லாம் ஒரு இதுங்க அப்படின்னு தோணுச்சு. எனக்கு யார் சப்போர்ட்டும் தேவையில்லை. யாரும் இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு கை கால் வலினா கூட யாரும் கேட்க மாட்டாங்க, இன்க்ளூடிங் என்னோடய ஹஸ்பண்ட் கூட. எதிர்பார்த்து ஓஞ்சு போயிட்டேன். என் பையனுக்கு நல்ல சாப்பாடு ஊட்டி நல்லா வளர்க்கணுன்றதுல தான் நான் இப்போது ரொம்ப இதாக இருக்கேன். நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கேன்றது நான் பேசுகிறத வச்சே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாம், நான் ரொம்ப டிப்ரெஷனில் தான் இருக்கேன். ஸோ எனக்கு கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இவனுக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்குள்ளே நான் என்கிட்ட பாருங்கள், சப்பாத்திக்கு சைடிஸே ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா 1/2 அன் ஹவருக்கு மேலே ஆகும் எனக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் நான் ரெடியாகி கிளம்புறதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. காலையில் 6 o'clock எழுந்திரிச்சவ என் ஆஃபீஸ் 10:30க்கு போய் தான் நான் உட்காரவே செய்வேன். அப்போ தான் நான் சாப்பிடவே செய்வேன். கடைசியில் அப்புறம் என்ன, நல்லா ரெடி ஆயாச்சு. ஒன்றும் இல்லை, நான் மேக்கப் ஆர்டிஸ்டும் கூட, அது நான் உன்கிட்ட மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, ரொம்ப சிம்பிளாக தான் நான் ஒர்க்குக்கு போவேன். ஐடி கார்டு போட்டுட்டு கிளம்பியாச்சு. ஸோ மிரரில் பாருங்கள், இதுதான் என்னோடய ஃபுல் அவுட்ஃபிட். நான் ரொம்ப ஜெகஜோதியெல்லாம் கிளம்பிட்டேன். ரொம்ப சிம்பிளாக தான் போவேன், அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னோடய ஃபுல் அவுட்ஃபிட் பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ மண்டே கிளம்பியாச்சு ஆஃபீஸ்க்கு. நாளைக்கோட மந்த் எண்டு வேறு. ஸோ அதெல்லாம் எனக்கு ஒன்றும் கண்டுக்க மாட்டேங்க. ப்ரெஷர்லாம் நம்மளுக்கு வேலையில் இருக்கவே இருக்காது. ஸோ அவள் தான் கிளம்பிட்டேன். தம்பி கீழே தான் ரெடி பண்ணி கீழே கொடுத்துட்டு தான் வந்திருப்பேன் மாமியாட்ட. அப்படியே வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. போகிற வழியில் ஒரு அண்ணா கடை இருக்குது. அங்கே தோசை செம்மையாக இருக்கும், ப்ரைஸும் கம்மி தான். அதனால் போயிட்டு அண்ணா ஒரு தோசை நல்லா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அப்படியே தம்பியை போய், அவனுக்கு பசி வேறு. போன உடனே நான் சாப்பிட தான் செஞ்சேன். சாப்பிட்டோடனே முடிச்சாச்சு, அவ்வளோதான்ப்பா அப்படின்னு ஆயிடுச்சு. எனக்கு பசி வேறு. சரி, நம்ம போய் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோடனே சாப்பிட்டுட்டேன். என்னோடய வீடியோ பிடிச்சி